ஜிம்முக்கு புதுசாக போகிற எல்லாரும் செய்கிற ஒரு காமன் மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ஜிம்முக்கு போய் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் டயட்டில் ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. நான் என் 17 வயசுலேருந்து ஜிம் போக ஆரம்பித்தேன். இப்போ என் வயசு வந்து 22. கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், டயட் ஃபாலோ பண்ணதே இல்லை. இதனால எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்ததில்லை என் ஒர்க் அவுட்ஸில். நான் இரகுலராக ஜிம்முக்கு போக ஆரம்பித்தாலும் ஸ்லோவாக அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே, ஒரு சர்டன் வெயிட்டுக்கு மேலே என்னால் வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, என் டயட்டில் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை வந்து நான் இன்னும் எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும்னு அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் ஸ்டேர் ஆகுறது மறுபடியும் ரிகவர் ஆகும். ஆனால் இங்கே தான் ஐ ஃபெயில்ட் ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ். ஏன்னா என் யூனிவர்சிட்டியில் நான் ஒரு ஹாஸ்டலாக இருந்தேன். அங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபுட்டும் கிட்டத்தட்ட ஆவரேஜாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே ப்ரோட்டீனுங்கிற பேரில் 3 சிக்கன் பீசஸ் பர் வீக் அண்ட் எவ்ரிடே மில்க் மட்டும் தான் கிடைக்கும். 6 months பேக் இந்த டயட்டை வந்து நல்லா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ப்ரோட்டீன் ரிச் டிஷ்ஷஸை சூஸ் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணி என் வெயிட்டை கிட்டத்தட்ட 5 kgs நான் ஏற்றினேன் in 4 weeks. அண்ட் மறுபடியும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டி லேக் ஆனதுனால என் வெயிட் மறுபடியும் குறைஞ்சிருச்சு. சில பேர்த்துக்கு அவங்க பாடி ஹைலி மெட்டபாலிக்காக இருக்கும். ஸோ இப்படி ஹைலி மெட்டபாலிக் பாடி என்கிட்ட இருந்ததுனால நான் கொஞ்சம் பல்க் அப் பண்ண வேண்டியதும் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் லிட்டில் மோர் கேலரிஸ் என் எல்லா நாளும் சாப்பாடில் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த கேலரிஸ் எவ்வளோ நான் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வெயிட் கெயின் ஃபார்முலாவை வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இதில் பேசிக்காக என்ன ஃபார்முலானா, உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14. இது வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் தருண்குமார் தான் கொடுத்தது. ஸோ இப்போ என் பாடி வெயிட் 69. ஸோ 69 இன்ட்டு 2.2 இன்ட்டு 14னா அரௌண்ட் 2000-ish ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். இப்போ இந்த 2000-ish இருக்கிற ஒரு கேலரிஸ் தான் நம்ம பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான கேலரிஸ். இப்போ என் பாடி வெயிட்டை நான் பர் வீக் 1/2 கிலோ ஏற்றணும்னா நான் 500 கேலரிஸ் எக்ஸஸாக சாப்பிடணும் எவ்ரிடே. இதே வந்து என் பாடி வெயிட்டை 1 கிலோ பர் வீக் நான் ஏற்றணும் அப்படின்னா 1000 கேலரிஸ் ஆட் பண்ணணும். இப்போ நான் 1000 கேலரிஸ் ஆட் பண்ணேன்னா 2000 + 1000 3000 கேலரிஸ் பர் டே நான் எடுக்கணும். இப்போ ஐம் கைண்ட் ஆஃப் இம்பேஷண்ட். ஏன்னா கடந்த ஒரு 5 இயர்ஸாக நான் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் என் ஒர்க் அவுட்ஸில் பண்ணல. அண்ட் இதுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே. இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 5 டிஷ்ஷஸ் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இதுவும் பல யூடியூபர்ஸ் நம்ம தருண்குமார்கிட்ட இருந்தும் சில இங்கிலீஷ் சேனல்ஸ்லேருந்தும் நான் எடுத்தது தான். டிஷ் 1ஓட இன்க்ரீடியன்ஸ் 4 dates, 5 பாதாம், 5 cashew, 8 black dry grapes, 3 பிஸ்தா, 2 teaspoon ஆஃப் ப்ரௌன் சுகர், 2 வால்நட், அப்புறம் 2 tablespoon ஆஃப் பீனட் பட்டர் அண்ட் 500 ml ஆஃப் மில்க். இதை நீங்கள் பிளெண்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி ஒரு குட்டி ஸ்மூத்தியாக நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். இதில் அப்ராக்சிமேட்டாக 797 கேலரிஸ் இருக்குது. ரவுண்ட் பண்ணனா 800 கேலரிஸ் கிட்ட இதில் இருக்குது. டிஷ் 2 என்னென்னா, ரைஸ் 150 grams எடுத்துக்கோங்க. ப்ளஸ் சிக்கன் உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியில் எப்படி வேணால் சமைச்சு ஒரு 250 grams சிக்கன் பிரெஸ்ட் எவ்ரிடே எடுத்துக்கோங்க. இதில் 450 கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் ஏன்னா சிக்கன் பேசிக்கலி. டிஷ் 3 வந்து ஓட்ஸ் 8 tablespoon ப்ளஸ் 1 spoon ஆஃப் பீனட் பட்டர் ப்ளஸ் 1 tablespoon ஹனி, 500 ml ஆஃப் மில்க். இதில் 641 கேலரி இருக்குது. டிஷ் 4 4 வீட் பிரெட் ப்ளஸ் ஒரு பன்னீர் 100 gram பீசஸ் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி. ப்ளஸ் 2 slices ஆஃப் சீஸ் எடுத்து, ப்ளஸ் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சாண்ட்விச் மேக் பண்ணுமோ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி குட்டி சாண்ட்விச்சாக மேக் பண்ணிக்கோங்க. இதில் 677 கேலரிஸ் இருக்கும். டிஷ் 5 3 whole eggs, egg white அண்ட் 3 bananas. இதெல்லாம் தான் இந்த 5 டிஷ். இந்த 5 டிஷ் எடுத்தீங்கனாலே டெய்லி ஒரு 3000 கேலரி மார்க்கை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் ரீச் பண்ணிங்கனாலே பர் வீக் 1 கிலோ ஏற்ற முடியும். ஆனால் இங்கே தான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறக்கும் நம்ம டயட் மெயின்டைன் பண்ணுறக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் அ ஸ்லெண்டர் லீன் கை வித் ஹை மெட்டபாலிசம், நீங்கள் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணால் கூட ஒரு லெவல் 10 ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 to 3 weeks ஒரு ஜிம்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் லெவல் 10லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலனாலும் அட்லீஸ்ட் லெவல் 7லேருந்து உங்கள் ஒர்க் அவுட்ஸை நீங்கள் அப்படியே ப்ரோக்ரஸ் பண்ணலாம். பட் டயட்டில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் லெவல் 0 ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் எவ்ரி டைம். அதனால தான் டயட் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒர்க் அவுட்ஸ் கூட நீங்கள் 1 or 2 times மிஸ் பண்ணிடலாம் in a week. இது உண்மையாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பல்க் அப் பண்ணணும், ஜிம்மில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ until next time, peace.